காதல் திருமண விவகாரத்தில் கிருத்திகாவின் வாக்குமூலம் சீலிடப்பட்ட கவரில் நீதிபதிகள் முன்பு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. தற்போதைய நிலையில் அவரை யாருடனும் அனுப்ப முடியாது என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கருணாகரன் இணைப்பில் இருக்கிறார். கருணாகரன், விவரங்கள் என்ன? அபிநயா, அதாவது தென்காசியை சேர்ந்த கிருத்திகாவும் வினித்தும் காதல் ஏற்பட்டது. இந்த சூழலில் வினித்துக்கும் கிருத்திகாவுக்கும் கடந்த டிசம்பர் 27 நாகூரில் திருமணம் நடந்தது. இந்த நிலையில் என்னுடைய மனைவி கிருத்திகாவை அவரது பெற்றோர் கடத்தி சென்று விட்டனர். எனவே அவரை மீட்க வேண்டும் என்று அவரது தென்காசியை சேர்ந்த வினித் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த போது கடந்த வாரம் இந்த மனு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது கிருத்திகா எனக்கு கடந்த அக்டோபர் மாதமே குஜராத்தில் உள்ள மைத்ரி பட்டேலுடன் திருமணம் நடந்துவிட்டது என்று தெரிவித்தார். அதைத் தொடர்ந்து நீதிபதிகள் இவருடன் நடந்த திருமணம் குறித்து கேட்ட பொழுது அதற்கும் ஒன்றும் பதில் சொல்லவில்லை. எனவே அவரை காப்பகத்தில் தங்க வைக்க உத்தரவிட்டிருந்தார். இந்த சூழலில் அவர் நீதிமன்ற உத்தரவின்படி செங்கோட்டை நீதிமன்றத்தில் நீதிபதி முன்பு வாக்குமூலம் கொடுத்திருந்தார். அவர் கிருத்திகா வழக்கு தொடர்பான அந்த விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி கருணாகரன்.